ஷாமிலேருந்து Redmi Note 12 Pro மற்றும் Note 12 Pro Max அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டோம். இந்த ரெண்டு ஃபோன் கூட வந்து ரெட்மியோட நோட் சீரிஸில் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனோட Redmi Note 12 அப்படிங்கிற ஒரு 5G ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே பயன்படுத்துகிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது 60, 90 அல்லது 120Hz அப்படிங்கிற மாதிரியா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட்னால மாறிக்கிடும். இது போய் 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் தராங்க. 1200 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல கிடையாது. அதுக்கு பதிலாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன்ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல Snapdragonோட 4 Gen 1 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. இது Cortex A78 கோர்ஸ் பேஸ் பண்ண 2 GHz கான ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ்க்கு Adrenoட GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 58வது ரேங்க் வருது. அதை சி கிரேட் ப்ராசஸராக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக மிட் செட்டிங்ஸ் வரையும் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து RAM அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வராமல் சொல்றாங்க. RAM வர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. ஸோ ஸ்டோரேஜுமே நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை RAM அண்ட் ஸ்டோரேஜ் ஏதாவது கான்ஃபிகரேஷனில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஃபோன் Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா தான். மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. f2.4 அப்பர்ச்சரில் வருது. இது போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ்க்கு வந்து இந்த பொக்கே எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சரில் வருது. மேலும் இன்ஃப்ராரெட் சென்சர் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை பயன்படுத்த முடியும். 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் 188 கிராம் வருது. மேலும் IP53க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் டஸ்ட் மற்றும் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட்டாக வருது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்கு. ஸோ ஜியோ, ஏர்டெல், வி மாதிரியான எல்லா விதமான 5G நெட்வொர்க்கும் இதில் சப்போர்ட் ஆகும். இது போல் டூயல் வைஃபை சப்போர்ட், ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்களும் இருக்கு இந்த ஃபோனில். பேட்டரிஸை பற்றி பேசலாம். இது ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு கண்டிப்பாக டீசென்ட்டாக இதில் சார்ஜ் பண்ண முடியும். இந்த ரெட்மியோட Note 12 5G வந்து பிளாக், ஒயிட், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். சைனாவில் உள்ள பிரைசிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இந்த 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விலை வந்து ஒரு 14,000 லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி 6GB 120GB ஸ்டோரேஜ் ஒரு 17,000 ரூபாய்க்கும், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வந்து ஒரு 16,000 ரூபாய் அப்படி செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போல் டாப் அண்ட் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து ஒரு 18,000 19,000 ரூபாய் பிரைசிங்கில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து சைனீஸ் பிரைசிங் தான். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து என்ன பிரைசிங் வருது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. மேலும் இதோட ஹையர் எண்ட் ஃபோனான Redmi Note 12 Pro மற்றும் 12 Pro Max ஃபோனை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.